Lecture number 16. Laws of motion lecture number 16. இதுக்கு முன்னாடி 15 lectures பார்க்கிறோம். இது வந்து 16th lecture. ஓகேவா? ஓகே. சரி கவனிக்கலாம். மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் வந்து போயிட்டு இருக்குப்பா. இந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் நல்லா கவனிக்கலாமா? M1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M2 ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M3 அப்படின்னு இதெல்லாம் எதில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆயிருக்கு. ஹரிசாண்டல் ஃப்ளோர் மேலே இருக்கும், ஹரிசாண்டல் ஃப்ளோர் மேலே இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது, இது வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வரும்னா ஆக்சலரேஷன் கண்டிப்பாக எல்லாமே சேம் ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் வந்து நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் M1 + M2 + M3. ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா இந்த F மட்டும்தான் வரும். ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முன்னாடியே சொன்னது தான் ஒரு மந்திரம், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அதுக்கப்புறம் இங்கே டென்ஷன் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல டென்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கில் ஓகேவா, இந்த மஞ்சள் கலர் ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் பார்க்கணும்னா ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா என்ன மாஸ் இருக்குன்னு பார்க்கணும், அந்த மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அடுத்து பச்சை கலர் ஸ்ட்ரிங் இருக்குது, இது வேறு ஸ்ட்ரிங்கு. ஸோ வேறு ஸ்ட்ரிங்னா வேறு டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா 2 மாஸ் இருக்கும். அப்போது M2 + M3 × A அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, இது வந்து நம்ம பார்த்தோம். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கிளாஸும் முடியும் போது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பின்னாடி எடுத்து பார்க்கும்போது என்னடா நடத்தணுங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஒவ்வொரு கிளாஸு வரும்போதும் சரி இல்லை ஒவ்வொரு கிளாஸும் முடிக்கும் போதும் சரி அன்னைக்கு என்ன நடத்துனாங்கிறத ஒரு ஷார்ட்டாக எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் எழுதலைனாலும் பரவாயில்ல, இனிமையாவது எழுதுங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸில் ஃப்ரிக்ஷன் வச்சு பார்த்தோம், ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஒன்று பார்த்தோம். சரிங்களாப்பா? M1 + M2A, இது வந்து M1A. ஓகேவா? மாஸ். ஓகே, தேங்க்யூ, நன்றிகள் பல. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வச்சு பார்த்தோம். ஃப்ரிக்ஷன் வந்து சப்ராக்ட் பண்ணணும், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ரெண்டாவது டைப் என்ன பார்த்தோம்னா ஒரு டேபிள் மேலே பார்த்தோம். டேபிள் மேலே ஒரு பிளாக் இருக்கும். இந்த டேபிள் மேலே உள்ள பிளாக் வந்து இப்போ நம்ம M2ன்னு இதை எடுத்துக்கிட்டாலும் இது நமக்கு இந்த புள்ளி இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும், M1ஓட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களாப்பா? இப்போ இது வந்து ஸ்மூத்தாக இருக்குது, அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ் எவ்வளோ ஆக்சலரேட் ஆகுதோ அதே ஆக்சலரேஷன் தான் இதுவும் ஆகும். ஏன்னா இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கை மறந்துடக்கூடாது. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னாவே அது கூட எத்தனை மாஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ அந்த ஆக்சலரேஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஒரே ஆக்சலரேஷன் ஒரே குடும்பமாக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் மூவ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த பாரு, இந்த ஆள் தான், இந்த ஆளோட வெயிட் தான் மெயின் காரணம். அதனால தான் டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து M1G / நெட் டோட்டல் மாஸ் வந்து M1 + M2. இது வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருந்தால், ரஃப்பாக இருந்தால் ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த கேஸில் நம்ம டென்ஷன் படித்தோம். டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா M1 M2G / M1 + M2. இந்த கேஸில் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிற கேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். இந்த 2 ஃபார்முலா வந்து டிஃபால்ட்டான ஃபார்முலா. அதனால் இந்த டிஃபால்ட்டான ஃபார்முலா பார்த்துக்கணும். யார் ட்ரைவ் பண்ணுறா அப்படின்னு நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இதில் தான் ஒரு சம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் போட்டோம். இப்போ இந்த சம் போட்டோம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் கேட்டிருந்தாங்க, இதோட ஆக்சலரேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்ன ஆக்சலரேஷன் இருக்கோ அதே ஆக்சலரேஷன் தான் இதுவும் இருக்கும், இதே தான் இருக்கும். ஏன்னா M1ம் M2ம் ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ ஒரே ஆக்சலரேஷன். M2 M3யும் ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் ஒரே ஆக்சலரேஷன். இப்போ எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன் தான். ஸோ அந்த ஆக்சலரேஷன் போடும்போது நமக்கு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் போடுவோம். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம், டோட்டல் மாஸ். பட் இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் யாருன்னா யார் பிடிச்சி இழுக்கிறா, மெயின் ஆள் யார் டிரைவ் பண்ணுறா அப்படின்னு இவன் தான் டிரைவ் பண்ணுறான், அவனோட வெயிட் தான் டிரைவ் பண்ணுது இப்போ M1G. ஆனால் இவனை டிரைவ் பண்ணுறதை யார் தடுப்பாங்க அப்படின்னா, இவன் டிரைவ் பண்ணதை யார் தடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஃப்ரிக்ஷன். அப்போ இது இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், இதுலேயும் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா μKN, இதுவும் μKN. அப்போ நமக்கு வந்து ரெண்டுமே மியூன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மியூ N வந்து mg, எல்லா மாசும் சேம், இதுவும் N வந்து mg, அப்போ μmg. இந்த 2 பேரும் தடுக்கிறாங்க, அப்போ அவங்கள சப்ராக்ட் பண்ணணும். தடுக்கிறாங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும். μmg, இதுவும் ஒரே மாஸ் தான், mg - μmg / டோட்டல் மாஸ், எல்லா மாசும் ஒரே மாஸ், M + M + M 3m. இப்போ M எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா ஸோ பேலன்ஸ் ஜியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 - 2μ/3. This is the acceleration. Okay, this is very easy without using any free body diagram.
without using any free body diagram, without writing any equations, can directly use the மந்திரத்தை யூஸ் பண்ணா ஈஸியா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ இன்னைக்கு பார்க்க போறதா இன்ட்ரெஸ்டிங்கான இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, இப்போ நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு பார்க்க போற கனெக்டட் பாடிஸ் எப்படி இருக்கும்னா, இது வந்து மோஸ்ட் ஃபேவரபிள். சரிங்களா இந்த டாபிக்? ஓகேங்களா? இப்போ நம்ம படிச்சோம்லப்பா இந்த டேபிள் மேல பிளாக், இதை திரும்பி எங்க படிப்போம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி. இங்க விட்டுட்டோம்னா, இங்க புரியலன்னா திரும்ப ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் வரும், அங்கேயும் புரியாம போயிடும். இதே கொஸ்டின் தான் அங்கேயும் வரும். அதனால பார்த்து வச்சுக்க. இதோட ரிசல்ட் எல்லாம் டிஃபால்ட்டா தெரிஞ்சு வச்சுக்க. முக்கியமா இந்த ரிசல்ட், இந்த பார், இந்த ரிசல்ட் டிஃபால்ட்டா தெரியணும். சும்மா அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால பார்த்து வச்சுக்க. சில ரிசல்ட் எல்லாம் எனக்கு டிஃபால்ட்டா தெரியும். சரி, அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தாச்சு. இப்போ இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இதுவும் பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்ல வரும். சரியா? அப்ப பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, இது ஒரு ரூஃப். திஸ் இஸ் ரூஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரூஃப்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு புள்ளி வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. திஸ் இஸ் த புள்ளி. கிணத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? கிணத்துல தண்ணி அடிக்கும் போது பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரிதான் இதுல ஒரு ஸ்ட்ரிங்கு. திஸ் இஸ் ஸ்ட்ரிங்கு. திஸ் இஸ் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இது ஸ்ட்ரிங்கு. திஸ் ஸ்ட்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு மாஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்கோட ஒரு மாஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து M1 வச்சுக்கிறேன், இது M2 வச்சுக்கிறேன். ஏன் இதை வந்து கொஞ்சம் கீழேயும் இதை மேலேயும் போடுறேன் அப்படின்னா, எனக்கு மாஸ் வந்து அதிகமா இருக்கு. M1 வந்து M2ஓட அதிகமா இருக்கு. அப்போனா வெயிட் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, யாருக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கும். அப்போனா அதுதானே கீழே போகும். நார்மலாக வந்து வெயிட் அதிகமா இருக்கவன் கீழே போவான், வெயிட் கம்மியா இருக்கவன் மேலே போவான். இது வந்து எழுதப்படாத விதி. சரிங்களா? ஓகேவா? சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சா? அடுத்தது இது ரெண்டுக்கும் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம்? சரிங்களா? இது வந்து என்ன ஸ்ட்ரிங்கு அப்படின்னா, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு அண்டு மாஸ்லெஸ் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுக்கலனாலும் எடுத்துக்கணும். நீ எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது இருக்குல்ல புள்ளி, இது வந்து புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். சார் அப்ப மாஸ் இதுக்கு நீ ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கொடுத்தா என்ன பண்றது சார் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்திட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளாஸ்ல நடத்திட்டேன். புள்ளிக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாஸ் கொடுத்தா என்ன பண்றது சார், புள்ளிக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கொடுத்தா என்ன பண்றதுங்கிறத ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் வரும்போது நான் நடத்துறேன். யூ டோன்ட் வரி. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன எடுத்துக்கிறோம்? புள்ளிக்கு மாஸ் இல்லைன்னா புள்ளிக்கு ஃப்ரிக்ஷன்லெஸ்னா என்ன சார் அப்படின்னா, புள்ளி எழுதிருக்கீங்களாப்பா, இந்த புள்ளி அந்த டீடைல் ரொம்ப தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. புள்ளி என்னன்னு நம்ம சொல்றோம், புள்ளிக்கு வந்து மாஸ்லெஸ் அப்படின்னா என்ன, மாஸ் கிடையாது. மாஸ் ஆஃப் த புள்ளி வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி. யாருக்கு சார் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, நீ புள்ளியை வந்து ஒரு மொட்டை மண்டையா நினைச்சுக்கோ. யூ டேக் மொட்டை மண்டை. சரியா? புள்ளி எப்படி வச்சுக்கோ, ஒரு மொட்டை மண்டை. முடி இல்லை, நல்லா வலுன்னு இருக்கு அந்த மொட்டை. சரியா? அப்படி மொட்டை வலுன்னு இருந்துச்சுன்னா, அந்த மொட்டை மேல ஒண்ணு மூவ் ஆகுதுன்னா சறுக்கிக்கிட்டு போயிடும் இல்லையா? அப்போ இங்க ஃப்ரிக்ஷன் வந்து யாருக்கும் இல்லை அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கும் மொட்டை மண்டைக்கும், அதாவது புள்ளிக்கும் கிடையாது. ஸ்ட்ரிங்குக்கும் புள்ளிக்கும் என்ன கிடையாது, ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்போ ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் வந்து சறுக்கிக்கிட்டு போகும், ஸ்வைங் அப்படின்னு போயிடும் இல்லையா? அப்போ ஸ்ட்ரிங் வந்து ஸ்லைட் ஆன் புள்ளி, ஸ்ட்ரிங் வந்து புள்ளி மேல ஸ்லைட் ஆயிடும். இப்போ பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம் நடத்தணும். கருப்பை மேல ஒருத்தர் இருந்தா இல்லையா? பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா, இதுல வந்து 2 பேரும் சேர்ந்து மூவ் ஆகணும்னா, இந்த வெள்ளை பையன் இந்த கருப்பை மேல மூவ் ஆக கூடாது. சேர்ந்து மூவ் ஆகணும்னா,
அப்ப இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருந்தா மட்டும்தான் சேர்ந்து மூவ் ஆகும். சப்போஸ் ஃப்ரிக்ஷன் இந்த கருப்பை மேல இல்லைன்னா சரிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்போ ஃப்ரிக்ஷன் இல்லைங்கிறதுனால ஸ்ட்ரிங் வந்து புள்ளி மேல ஸ்லைட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொட்டை மண்டை இருக்குல்ல, இந்த மொட்டை மண்டைக்கு இந்த பக்கம் இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் போகுது, இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் போகுதா? அப்ப என்ன ஆகுனா இந்த மொட்டை மண்டை மேல இப்படி வருதாயா, இந்த பக்கம் ஸ்ட்ரிங் வந்து இங்க பாரு கீழே 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 பிளாக் கனெக்ட் பண்ணிருக்குமா, கீழே வந்து ஒரு வெயிட் கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த வெயிட் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுக்கும். அப்ப அது ஒரு டென்ஷன் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெயிட் இருக்கும், அதுவும் பிடிச்சி இழுக்க பார்க்கும், அதுவும் டென்ஷன் வந்து T2 வரும். இப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல சரியாப்பா, இந்த மாதிரி கண்டிஷன் மாஸ்லெஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் கொடுத்தாலே இந்த மொட்டை மண்டைக்கு ரெண்டு சைடும் இல்ல ரெட்டச்சடை ரெண்டும் டென்ஷனும் சேமா இருக்கும். இது எப்ப மட்டும்தான் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் கொடுத்தா மட்டும்தான். இந்த வார்த்தைகள் கொடுக்கலனாலும் நீ எடுத்துக்கணும். இல்ல சார் புள்ளிக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க சார், புள்ளிக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க சார், அப்பனா அந்த லெசன் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா, இங்க வந்து இந்த மொட்டை மண்டை இருக்கா, இந்த மொட்டை மண்டையில இது மட்டும்தான் மூவ் ஆயிட்டு இருக்கும், மொட்டை மண்டை அப்படியே தான் இருக்கும். இதுவே ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, நல்ல சொரன்னு இருக்கா. அப்ப என்ன ஆகும்னா இப்ப இந்த ஸ்ட்ரிங் போகும்போது அந்த மொட்டை மண்டையும் சேர்த்து அப்படி இழுத்துட்டு போகும், புரியுதா? அப்ப இந்த மொட்டை மண்டை சுத்தும், புரியுதா? அப்ப இந்த இடத்துல சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தும் போது ரொட்டேஷன். அந்த லெசனை நம்ம வந்து பின்னாடி படிக்க போறோம், சரியா? இல்லை புரியுதா இல்லையா? இன்னும் ஒரு கமெண்டையும் காணும், இன்னும் கவனிக்கிறியா என்ன? அதனால இந்த மொட்டை மண்டை சுத்துறதெல்லாம் எந்த லெசன்னா அந்த லெசன் போயிடும். இந்த லெசனு ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் போயிடும். அதனால இங்கே வந்து இது மட்டும்தான் அப்படியே இருப்பாப்ல, அப்படியே தான் இருப்பாப்ல, அவர் மேல இவர் சறுக்கிட்டு போவாப்ல, அப்படிதான். சரி சரி ஓகேவா? ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இது ஓகேவா? அப்போ புள்ளி வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலனாலும் நீ எடுத்துக்கணும். மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்னாவே இந்த மொட்டை மண்டை ரெண்டு சைடும் டென்ஷன் வந்து சேம் ஆகும். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்எக்ஸ்டென்சிபிள் சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா வேற எதையும் நீ பார்க்க வேணாம், அது மொட்டை மண்டை இப்படி இருக்கா அப்படி இருக்கா அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், சரியா? அப்ப என்ன ஆகணும், இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா இப்ப நல்லா கவனிங்க, இது M1னா இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுப்போம், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல என்ன கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, அப்படியே இப்படி கனெக்ட் ஆயிருக்கா, அப்படியே இந்த மொட்டை மண்டை இருக்கானா, அப்படியே இந்த பக்கம் வருதா, இந்த பக்கம் இருக்கா M2. இப்ப என்னன்னா நல்லா கவனிக்கணும், இவன் M1 இந்த பக்கம் வந்து A பாயிண்ட் வச்சுப்போம், இந்த ஸ்ட்ரிங்ல இதை B பாயிண்ட் வச்சுப்போம், இந்த ஸ்ட்ரிங்ல இதை C பாயிண்ட் வச்சுப்போம், இந்த ஸ்ட்ரிங்ல இதை D பாயிண்ட் வச்சுப்போம், இந்த ஸ்ட்ரிங்ல இதை E பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ என்ன ஆகும், நம்ம தொங்க போட்டோன்னே இந்த வெயிட்னால என்ன பண்ணும், இந்த M1G அந்த வெயிட் என்ன பண்ண பார்க்கணும்னா இந்த M1G கீழே போக பார்க்கும். எஸ் சார், கீழே போகும். கீழே போனோடனே அது கூட யார் டச் ஆயிருக்கா, A டச் ஆயிருக்கு. அப்ப Aவும் கீழே போகும். எவ்வளவு கீழே, இது எவ்வளவு அக்சலரேஷன் இருந்துச்சோ அதே அக்சலரேஷன். அப்படின்னா அக்சலரேஷன் ஆஃப் M1ம் சரி, அக்சலரேஷன் ஆஃப் A பாயிண்டும் சரி, அக்சலரேஷன் ஆஃப் B பாயிண்டும் சரி, அக்சலரேஷன் ஆஃப் C பாயிண்டும் சரி, அக்சலரேஷன் ஆஃப் D பாயிண்டும் சரி, அக்சலரேஷன் ஆஃப் E பாயிண்டும் சரி, அக்சலரேஷன் ஆஃப் M2ம் சரி, இது எல்லாமே சேமா இருக்கும். என்ன கொடுத்தான்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். நமக்கு தேவை இது மட்டும்தான், M1ம் M2 மட்டும்தான், சரியா? M1ம் M2 மட்டும்தான். அப்ப தட் ஃபார் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டாலே எனக்கு டைரக்ஷன் கிடையாது. டைரக்ஷன் வந்து இது கீழே இது மேல, ஒன்லி மேக்னிடியூட் தான் சேம். அப்ப எனக்கு AM1ம் AM2ஓட அக்சலரேஷன் சேம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன லைன் கொடுத்தா இன்எக்ஸ்டென்சிபிள், கொடுக்கலனாலும் எடுத்துக்கணும். சார் அப்ப எக்ஸ்டென்சிபிள்னு கொடுத்தாங்கன்னா அது அடுத்த கொஸ்டின்ல வரும், அது பார்த்துக்கலாம், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இது முடிஞ்சு போச்சா? அடுத்தது டென்ஷன். மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ்லெஸ் பாத்தியா, சும்மா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறியாப்பா, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் எவ்வளவு அசம்ஷன் இருக்கு பாத்தியா? மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்னா, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னா டென்ஷன் வந்து நமக்கு சேமா இருக்கும்.
tension is same at points along the string. All points along the string. ஸ்ட்ரிங்ல வந்து எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டென்ஷன் வந்து சேமா இருக்கும். இப்போ என்னென்ன பாயிண்ட் சார் இன்எக்ஸ்டென்சிபிள் எதுக்கு கொடுத்துருக்கான் சார்? ரெண்டு பிளாக்கும் ஒரே ஆக்சலரேஷன். புள்ளி மாஸ்லெஸ் ஃபிரிக்ஷன்லெஸ் என்ன கொடுத்துருக்கான்? மொட்டை மண்டைக்கு ரெண்டு சைடும் டென்ஷன் சேமா இருக்கும். மாஸ்லெஸ் எதுக்கு கொடுத்துருக்கான்? டென்ஷன் வந்து ஸ்ட்ரிங்ல சேமா இருக்கும். இப்போ ஃபைனலா என்ன வரும்னா, இப்போ ஃபைனலா கவனிக்கலாமா? இப்போ ஃபைனலா இப்போ இப்படி இருக்கா, கவனிக்கலாமா எல்லாரும்? இப்போ இப்படி இருக்கா, அந்த புள்ளி இருக்கா சரியா? இந்த பக்கம் நமக்கு M2வா, இந்த பக்கம் நமக்கு M1ஆ, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், M1 எவ்வளோ ஆக்சலரேஷனோ அதே ஆக்சலரேஷன் தான் இது. ஏன் சார்? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல யார் டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? டென்ஷன்னா என்ன? ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. எங்க கனெக்ட் ஆயிருக்கு? மேலே கனெக்ட். மேலே கனெக்ட் இருந்தால் மேலே பிடிச்சி இழுக்கும், அப்போ டென்ஷன் T. இந்த பாயிண்ட்ல எவ்வளோ டென்ஷன் இருக்கும்? அந்த பாயிண்ட்லையும் டென்ஷன் T. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, இது வந்து புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்கு. புள்ளி மொட்டை மண்டைக்கு கீழே தான் ஸ்ட்ரிங் இருக்கு. மொட்டை மண்டைக்கு மேல ஸ்ட்ரிங் இல்லை, கீழே தான் ஸ்ட்ரிங் இருக்கு. அப்ப கீழே பிடிச்சி இழுக்கும். அப்ப இது வந்து கீழே பிடிச்சிருக்கும். எவ்வளோ? இது T, இது T, இது T. ஏன்? ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ். மொட்டை மண்டைக்கு அந்த சைடு கண்டிப்பா புள்ளி ஃபிரிக்ஷன்லெஸ் அண்டு மாஸ்லெஸ் கொடுத்தா இந்த பக்கமும் டென்ஷன் சேமா இருக்கும். அப்படியே எங்கேயும் வரும் டென்ஷன் சேமா இருக்கும். அப்படியே எங்கேயும் வரும் டென்ஷன் சேமா இருக்கும். ஓ மை காட், ஆல் பாயிண்ட்ஸ் டென்ஷன் T மட்டும்தான். ஆல் பாயிண்ட் டென்ஷன் T மட்டும்தான். யூ காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்க போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் தி acceleration of both blocks. ரெண்டே கொஸ்டின் தான்ப்பா. ஒன்று ஆக்சலரேஷன் இல்லைன்னா டென்ஷன். ரெண்டாவது வந்து ஃபைண்ட் தி டென்ஷன். டென்ஷன் வந்து ஒரே ஒரு டென்ஷன் தானே இருக்கு. ஃபைண்ட் தி டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஃபைண்ட் தி டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். இது வரைக்கும் புரிஞ்சவங்க கை தூக்கும். இப்பதான் கொஸ்டின்குள்ள இறங்கும். புரிஞ்சுதா? புள்ளி மாஸ்லெஸ் ஃபிரிக்ஷன்லெஸ் புரியுதா? ஏன் டென்ஷன் சேமா இருக்கு சார் அப்படின்னா, அது நான் வந்து ரொட்டேஷன் வச்சு சொல்லித்தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் என்ன நம்பணும். எஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ நமக்கு சொல்யூஷன். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேனா? இதுவே மந்திரம். என்ன மந்திரம்? இங்கே நமக்கு ஆக்சலரேஷன் சேமா இருக்கிறதுனால என்ன மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன்? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். வித்தவுட் எனி டிரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். நமக்கு மந்திரம் கையில் இருந்தால் போதும். ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷன் பார்க்கணும்னா, இது வந்து நமக்கு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் பார்க்கணும்? ஒய் டைரக்ஷனில் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆக்சலரேஷன் ஒய் டைரக்ஷனில் தானே இருக்கு. இப்போ இது ஒய் டைரக்ஷன்னா இதுவும் ஒய் டைரக்ஷன், ஃபோர்ஸும் ஒய் டைரக்ஷன் தான் பார்க்கணும். எக்ஸில் பார்த்துடக்கூடாது. சரி சரி, இப்போ பார்ப்போமா? இப்போ கவனிங்க, ரெடியா? சரி, இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆக்சலரேஷன் வந்து ஒரே மாதிரி இருந்தால் ஒரே குடும்பம் ஆக்கிடலாம். ஒரே குடும்பம்னா ஒரே சிஸ்டம். அப்போ யாரெல்லாம் ஒரே சிஸ்டம் ஆக்க போறோம்னா, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கு, சரியா, இந்த ஸ்ட்ரிங்கு, அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி இந்த இவன் யாரு M1 M2 இவங்களெல்லாம் ஒரே சிஸ்டம் ஆக்கலாம். ஓகேவா? M1 M2 ஸ்ட்ரிங்கு இவங்களாம் நம்ம வந்து ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கலாம். சிஸ்டம் எடுத்து, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே ஆக்சலரேஷன், இவங்களாம் ஒரே சிஸ்டமாக எடுத்து அவங்கள ஒரு குடும்பத்தில் போட்டு அடைச்சிடணும், கேட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிடணும். இவங்களாம் ஒரே சிஸ்டம். சரியா? இப்போ கவனிங்கப்பா, கவனிங்களாம் ஒரே சிஸ்டமா. இப்போ இவங்க மேலே வெளியிலேருந்து யாரெல்லாம் ஃபோர்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கணும். வெளியிலேருந்து யார் ஃபோர்ஸ் கொடுப்பா அப்படின்னா, சார் M1 மேலே டென்ஷன் இருக்கும் சார். சார் டென்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கு கொடுக்குறது. ஆமாம், சிஸ்டத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்கக்கூடாதுப்பா. ஸ்ட்ரிங்கு கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. வெளியிலேருந்து யார் சார் ஃபோர்ஸ் கொடுப்பா அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கு, இதனால மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ எர்த்து இருக்கு. எர்த்து என்ன பண்ணுவோம்? எர்த்து வேற ஆள். எர்த்து இவங்க குடும்பம் கிடையாது. இதில் பாரு, இந்த குடும்பத்தில் எர்த்து இருக்கான்னு பாரு. சார் இல்லை சார், இந்த குடும்பத்தில் யார் யார் உறுப்பினர்கள்? M1 M2 ஸ்ட்ரிங், இவங்க மட்டும்தான் உறுப்பினர்கள். ஸோ வேற யாருமே இல்லை. அப்போ வேற யார் இருப்பா? எர்த்து. எர்த்து என்ன பண்ணும்? பிடிச்சிருக்கு, வாடா வாடா பிடிச்சிருக்கு. அதே மாதிரி M2 வாடா
அப்போ இது வந்து கீழே ஆக்சலரேட் ஆகுது, இது மேலே ஆக்சலரேட் ஆகுது. அவ்வளோ. வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்காங்களா? புள்ளிக்கு மாஸ்லெஸ், புள்ளி மாசு, புள்ளி இல்லை புள்ளி எப்படா ஒரே ஆக்சலரேஷன் மண்டே உடச்சிடும் இல்லை. புள்ளி வந்து இங்கே பாரு, புள்ளியை எடுக்க சொல்றீங்களே, ஒரு மனசாட்சி வேணா. இந்த புள்ளி வந்து இப்படி கீழே மொட்டை மண்டை கீழே வந்துட்டு இருக்கானா, மொட்டை மண்டையை தான் பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோனே. கொஞ்சம் யோசிக்கணும்யா. இவனை தான் பிடிச்சி இவனை பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே, இவன் எப்படி வருவான் ஆக்சலரேஷன்? இவனுக்கு எப்படி ஆக்சலரேஷன் இருக்கும்? அப்படியே ஆக்சலரேஷன் இருந்தாலும் மாஸ் கிடையாது அவனுக்கு. அவனையே குடும்பத்துல சேர்க்கிற, அவனெல்லாம் குடும்பத்துல சேர்க்காது. சரியா? சரி, அடுத்து இங்க பாரு, நீ மறந்துட்டியா சிஸ்டம்? நீ யாரை எடுக்கணும்ப்பா? நீ பாட்டுக்க எல்லாரையும் சிஸ்டம்னு எடுக்க முடியாது. யாருக்கெல்லாம் ஆக்சலரேஷன் சேமா இருக்கோ இங்க பாருப்பா. என்னப்பா திரும்ப திரும்ப என்ன சொல்ல வச்சுட்டே இருக்கீங்களாப்பா? சரியா? நான் முன்னாடியே நான் கண்டிஷனை தெளிவா சொல்லிட்டேனா இல்லையா? சிஸ்டம் யாரை எடுக்கணும்னா, ஆக்சலரேஷன் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் சேமா இருக்கிறவங்கள மட்டும்தான் ஒரே குடும்பத்துல தூக்கி போட முடியும். போட முடியாது. சும்மா எல்லாத்தையும் வரவன் போறவங்கலாம் தூக்கி எல்லா சிஸ்டத்தையும் போட முடியாது. ஆக்சலரேஷன் சேமா, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். சரியா? ஓகேவா? இப்போ நமக்கு எழுதலாமா ஆக்சலரேஷன்? தட் ஃபோர் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன மந்திரம்? நெட் ஃபோர்ஸா? சொல்லுப்பா. நெட் ஃபோர்ஸ் எழுதலாமா? நெட் ஃபோர்ஸ் எழுதும் போது சைன் ரொம்ப முக்கியம். சைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வர ஆக்சலரேஷனும் இதுவும் ஒரே டைரக்ஷன் இருக்கு. அப்போ பிளஸ் m1g. இவன் ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கான், அதனால மைனஸ் m2g. இவங்க தான் நெட் ஃபோர்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான். டிவைட் பை டோட்டல் மாஸ் m1 பிளஸ் m2. அவ்வளோதான், கடைய முடியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. போ, நல்லா முடிஞ்சிச்சியா? வித்தவுட் எனி டிரா த ஃப்ரீ பாடி டயக்ராம் கேன் ஈஸிலி பாயிண்ட் அவுட் த ஆக்சலரேஷன். இதோட வெயிட் மைனஸ் இதோட வெயிட் பை டோட்டல் மாஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க கை தூக்கலாம். அவ்வளோதான் ஆக்சலரேஷன். m1g by m2g by m1 plus. ப்ரீவியஸ்லி இந்த வச்சுக்கோ, எழுதிக்கலாமா? புரியுதா? ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். m1க்கு வரைவோம், m2க்கு வரைவோம், ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுவோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு டென்ஷனை கண்டுபிடிப்போம், ஆக்சலேஷனை கண்டுபிடிப்போம். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு அவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு நம்ம போடணும்னா சரியா? எழுதியாச்சா? இதை எழுதிட்டீங்களா? இதை ஓகே, இதுவும் எழுதிட்டீங்களா? ஜியை வேணா காமனாக எடுத்துக்கோங்க, இன்னும் பிரச்சனை இல்லையே, தாராளமாக எடுத்துக்கலாம். யார் வேணான்னு சொன்னா? ஜியை வேணா நீங்கள் தாராளமாக வெளில எடுத்துக்கலாம். m1 மைனஸ் m2 ரெண்டு. எதுக்கு நான் அப்படி போட்டேன்னா, ரெண்டு வெயிட்டை சப்ராக்ட் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும். இனிமேல் இங்கே எங்கேயாவது இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ரெண்டு வெயிட்டை சப்ராக்ட் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் போடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுதா? ரெண்டு வெயிட்டை சப்ராக்ட் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் போடணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மிஸ்டர் விடி. விடி காது கொடுத்து, உனக்கு காது இருக்கா இல்லையா? விடி உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், புள்ளிக்கு மாஸ் கொடுத்தா ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்ல வரும், அது சுத்துனா ஐ ஆல்ஃபாலாம் வரும், டார்க்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்ல சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல. விடி கேக்குது, எடுத்துன்னு வச்சு. சரி, இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டென்ஷன் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? டென்ஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? டென்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இது வந்து m1ஓடதும் m2ஓடதும் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, m1g ரெண்டு வெயிட்டு, எப்பவுமே அதிகமான வெயிட்டு ஹை வெயிட்டு மைனஸ் லோ வெயிட்டு பை டோட்டல் மாஸ். அது ஒரு ஐடியா. ஓகேங்களா? அடுத்து நமக்கு டென்ஷன். இதே தான் போன வாட்டியும் அப்படி தான் பண்ணேன். என்ன பண்ணோம்னா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது எல்லாரையுமே ஒரே குடும்பமாக்கிடுவோம். ஆனால் டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதை நீ எழுதி வச்சுக்க. சில ஐடியா யூஸ் பண்ணுறேன்ல, அதை காற்றுல பறக்க விட்டுறது. அதை வந்து எழுதி வச்சுக்க பென்சிலில். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் மறந்து போயிடும். நானும் எழுதி வச்சுருப்பேன். இது சார் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு. சார் வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம் ஆக்கிறாரு, டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது தனித்தனியாக சிஸ்டம் எடுக்கிறாரு. எழுதி வச்சுக்கிறாரு. இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையப்படும். ஏன்னா ஒரே சிஸ்டம் எடுத்தா டென்ஷன் ஃபோர்ஸே வராது இல்லை. டென்ஷன் பேப்பர் இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இந்த ஃபார்முலா டென்ஷன் ஃபோர்ஸே இல்லையே. அப்போ ஒரே சிஸ்டம் எடுத்து டென்ஷன் ஃபோர்ஸே வராது. அப்போ என்ன பண்ணேன், டென்ஷன் ஃபோர்ஸ் வரணும்னா தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா இந்த பக்கம் நமக்கு m1 இருந்துச்சு,
இந்த பக்கம் நமக்கு M2 இருந்துச்சு. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா இவரை மட்டும் சிஸ்டம் எடுக்கும்போது M1 மட்டும் சிஸ்டம் எடுக்கும்போது ஃப்ரீ பாட் ஆயிடும், தனித்தனியாக ஃப்ரீ பாட் ஆயிடும். வரைய போகிறோம். M1 சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இவன் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரிங்கு மேலே கண்டா இருக்கு, மேலே பிடிச்சி இருக்கும், இவன் கீழே ஆக்சலரேட் ஆகும். அடுத்து M2 வந்து அதே மாதிரி தான், இவன் மேலேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கு மேலே கண்டா இருக்கு, மேலே பிடிச்சிருக்கும், அதே டென்ஷன். இது என்ன டென்ஷனோ அதே டென்ஷன். ஏன்? ஸ்ட்ரிங்கு மாஸ்லெஸ், ஃபுல்லி மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். அதனால ரெண்டு பிளாக் மேலேயும் ஒரே டென்ஷன் தான். புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எழுதிட்டோமாயா? இப்போ நமக்கு நல்லா கவனிக்கலாமா? இப்போ என்ன பண்ண போறீங்க? நெட் ஃபோர்ஸ் எழுத போறீங்க. என்ன எழுதலாம்? நெட் ஃபோர்ஸு கவனிக்கலாமா? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது ப்ளஸ்ஸு? அக்சலரேஷன் இருக்க டைரக்ஷன் இது ப்ளஸ்ஸு. ஸோ M1G மைனஸ் டி. நெட் ஃபோர்ஸ்னா என்னது? M1A. அப்போ M1A ஈக்குவல் டு M1G மைனஸ் டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே பாருப்பா, நான் கடைசியாக பாக்ஸ் போட்டல, நானா இருந்தேன்னு வச்சுக்கேன், ப்ராக்டிஸ் போய் இதை டேரெக்டாக எழுதிடுவேன். இத்தனை ஸ்டெப்லாம் எழுத மாட்டேன். புரியுதா இல்லையா? அதனால அதெல்லாம் பழகிக்குங்க. அடுத்து இதே மாதிரி டிட்டோவா இதை எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா M2A. கரெக்டா? எது ப்ளஸ் வரும் அப்படின்னா இது மேலே ஆக்சலரேட் ஆகுதா, அப்போ இதுதான் ப்ளஸ் வரும். அப்போ T மைனஸ் M2G. T மைனஸ் M2G. புரிஞ்சுச்சா? இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சலேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணலாமாயா? கவனிக்கலாமா? இப்போ நமக்கு M1A ஏ வந்து இந்த பாரு, இந்த ஈக்குவேஷன் இருக்குது. M1A என்னது? ஏ வந்து M1G மைனஸ் M2G டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஓகேவா? இதான் ஏ ஈக்குவல் டு M1G மைனஸ் டியா, M1G மைனஸ் டியா. எனக்கு தேவை டென்ஷன், அப்போ வந்து என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கோங்கப்பா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்னா M1 ஸ்கொயர் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. M1 ஸ்கொயர் G மைனஸ் M1 M2. இல்லைன்னா ஒரு நிமிஷம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணப்பா, அது ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சலரேஷன் கேன்சல் பண்ணி விட்டு அப்படி கூட பண்ணலாம்ப்பா, அப்படி கூட பண்ணலாம் இல்லையா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா அப்படியும் பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படின்னா எப்படின்னா எப்படி வேணா பண்ணலாம், எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. சரி பரவாயில்ல விடு. இங்கே பாரு, M2A கேன்சல் பண்ணணும்னா M2A ஈக்குவல் டு, இப்போ ஆக்சலரேஷன் வேணாம்லப்பா, எனக்கு டென்ஷன் தான் வேணும்ப்பா, எனக்கு டென்ஷன் தான் வேணும். அப்போ ஆக்சலரேஷன் தேவையில்லை. இப்போ நான் ஆக்சலரேஷன் கேன்சல் பண்ணா எலிமினேஷன் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன்னா M2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? M1 M2A ஈக்குவல் டு M1 M2G மைனஸ் M2T அப்படின்னு வந்துருமா? செகண்ட் ஈக்குவேஷன் எதால மல்டிப்ளை பண்ண போறேன்னா M1ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ M1 M2A ஈக்குவல் டு டென்ஷன்லாம் ஒரே சரி எழுதிக்கலாம், M மைனஸ் M1 M2G ப்ளஸ் M2T அப்படின்னு வருமா? இப்போ இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ் அப்படி போட்டிங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுமா? இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஆக்சலரேஷன்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்குது, இங்கே 0 இருக்கும், இங்கே என்ன வரும்னா ஸோ M1 M2 2 டைம்ஸ் இருக்காப்பா, ஆட் பண்ணிட வேண்டியதான். 2 டைம்ஸ் இருந்தால் M1 M2G 2 டைம்ஸ் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்தால் ஆட் பண்ணி மைனஸ் போடணும். டென்ஷன் வந்து ரெண்டு வாட்டி இங்கே என்னமோ போட்டு மிஸ் ஆகிருக்கு, இங்கே ஏதோ மிஸ் ஆகிருக்குல்லப்பா டென்ஷன். M1T திஸ் இஸ் M1T. அப்போ என்ன ஆகும்னா M2T மைனஸ் M1T அப்படின்னு. ஓகேவா? இப்போ நமக்கு தட் ஃபோர் ஆன்சர் என்ன வரும்னாப்பா, இங்கே பாருப்பா 2M1 M2Gன்னு இருக்கு. காமனாக மைனஸ் டென்ஷனை காமனாக எடுத்துட்டிங்கன்னா M1 ப்ளஸ் M2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ தட் ஃபோர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 2M1 M2G ஈக்குவல் டு T இன்ட்டு M1 ப்ளஸ் M2 அப்படின்னு வந்துடும். அப்போ தட் ஃபோர் டென்ஷன் வந்து என்ன வரும்னா 2M1 M2G divided by M1 plus M2 அப்படின்னு வந்துடும். This is the tension in the string. சரிங்களாப்பா? This is the tension in the string. This is the tension in the string. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லப்பா, this is the tension in the string. So 2M1 M2G by M1 plus M2.
ஓகேங்களா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? m1 m2g by m1 plus m2. அப்போ therefore இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல ரிசல்ட் எடுத்து வச்சுக்கலாமா? ப்ரீவியஸ் ரைட்டா எது மாஸ் கொடுக்கலன்னா மாஸ் 0 போட்டு எழுதியாச்சா? இது எழுதியாச்சா? ராம், நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர் நடத்திருக்கோம் ராம். அந்த வீடியோ பாருங்க ராம். இது ரொம்ப லேட் ராம், கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? கிளாஸ் முடிச்சோன்னா அதை பார்த்துட்டு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேப்பா, சரி. இப்போ ஃபைனலா இங்கே பாருப்பா, ஃபைனலா ஐ வில் கிவ் யூ ஐடியா. நல்லா கவனிச்சுக்கப்பா. அப்போ உங்க உங்க சிபிஎஸ்சி போர்டு இல்லை ஒரு ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், அதுலலாம் பார்த்தீங்கன்னா கவனிங்கப்பா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தனித்தனியா இங்கே பாருப்பா, M2வா M1ஆ, அப்போ நமக்கு ஃப்ரீ பாட் டயக்ராம் வரைவாங்க. இதுக்கு M1G, இனிமே பார்த்து டக்குன்னு எழுதணுப்பா. மேலே கண்ட இருக்கு டென்ஷனு, இது M2G, இது மேலே டென்ஷன் T. ஓகேவா? இது மேலே ஆக்சலரேட் ஆகுது, இது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கீழே ஆக்சலரேட் ஆகுது. டக்குன்னு பார்த்து ஈக்குவேஷன் எழுதணும். எப்படி எழுதுவேன் சார்? M1A நெட் ஃபோர்ஸ் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு, எது ப்ளஸ் போடணும்? ஆக்சலரேஷன் இருக்கிறத ப்ளஸ் போடணும், ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டா மைனஸ் போடணும். இது முடிஞ்சிருச்சா? அப்படியே இதுவும் எழுதிடணும். அப்போ M2A, புரியுதா இல்லையா? M2A ஈக்குவல் டு எது 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 ஆக்சலரேஷன் டைரக்ஷன் இருக்கு இது, அப்போ பிளஸ் T மைனஸ் M2G. அவ்வளோதான், டக்குன்னு எழுதிடணும்ப்பா, ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. இப்போ இதை நீ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போமா? அப்போ இங்கே யாரை கேன்சல் பண்ணு? இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் வேணும், அப்போ டென்ஷன் எனக்கு வேணாம், கேன்சல் பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அதே மாதிரி இங்கே நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ அப்படியே எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதினா என்ன வரும்? இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதேன், என்ன வரும்? M1A ஈக்குவல் டு M1G மைனஸ் Tயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே M2A ஈக்குவல் டு மைனஸ் M2G, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனா? ஓகேங்களா? இங்கே M2G பிளஸ் Tயா. இப்போ என்ன ஆயிடும்னா இந்த மைனஸ் T பிளஸ் T கேன்சல் ஆயிடுமா? அப்போ இங்கே என்ன வரும்? M1G மைனஸ் M2Gன்னு வந்துருமா? இங்கே ரெண்டு எனக்கு ஆக்சலேஷன் காமனாக இருக்கா, ஆட் பண்ணா அப்போ M1 பிளஸ் M2ன்னு வந்துருமா? அப்போ தட் ஃபோர் ஆக்சலேஷன் என்ன வந்துடும்? தட் ஃபோர் M1G மைனஸ் M2G டிவைடட் பை M1 பிளஸ் M2 வந்துருச்சாப்பா? நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக இருக்கான்னு பாரு. பத்தியா, நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக இருக்கா? சரியா? அப்போ என்ன பண்ணலாம், என்னென்ன வழிகள் இருக்கு? நீ தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி நீ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படியும் கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணலாம், மந்திரத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக்கிட்டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் போட்டுட்டு அதுக்கு டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி போட்டு. சரியாப்பா? இது நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாக எதிர்பார்த்தீங்க. சரியா? ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். ம். ஓகே, ஈஸியாக இருக்கு, ஈஸியாக தான் பாருங்க. இப்போ ஃபைனலா இங்கே பாருங்கப்பா, ஃபைனலாக இங்கே பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இனிமேல் டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவனிங்க, டிஃபால்ட்டாக என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியுமா? ரெண்டு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டினையும் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதையும் ரெண்டையுமே சேர்த்து படிச்சு வச்சுக்கோ. இருக்காப்பா? M1 இருக்கா? இருக்கா புள்ளி?
அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது வந்து வெர்டிக்கல் மோஷன் சொல்லுவாங்க, இது வந்து வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹாரிசாண்டல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. M2 ஹாரிசாண்டல் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் நமக்கு M2, இந்த பக்கம் நமக்கு M1. இப்போ நமக்கு சப்போஸ் M1 அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கேஸில், சரிங்களா? ஸோ இப்போ இது நமக்கு ஸ்மூத்து, சரிங்களா? இப்போ நம்ம ரிசல்ட் என்ன படித்தோம்னா, நல்லா கவனிக்கலாம்ப்பா. ரிசல்ட் என்ன படித்தோம் அப்படின்னா, இங்கே கவனிங்கப்பா, இதில் படித்த ஆக்சலரேஷன் என்னன்னா, இங்கே 2 வெயிட் வருமா, இங்கே 2 வெயிட் வரும். அந்த 2 வெயிட்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கீழே மூவ் ஆகுது, இது மேலே மூவ் ஆகுது, நம்ம சப்ராக்ட் பண்ண மாதிரி. இது கீழே வருது, இது ரைட் சைடு வருது. அப்போ நமக்கு இந்த ஆக்சலரேஷன் 2 வெயிட், அப்போ M1G மைனஸ் M2G டிவைடட் பை டோட்டல் மாஸ். இது முடிஞ்சிடும் டக்குன்னு. அடுத்து இதே மாதிரி இங்கே ஆக்சலரேஷன் என்ன வரும்னா, இங்கே இதை டிரைவ் பண்ணுறது யார் தெரியுமா? இந்த டிரைவ் இவன் இல்லைன்னா இந்த நடக்கவே நடக்காது. அதனால அவன் வெயிட் மட்டும்தான் வரும், மேலே M1G மட்டும்தான் வரும். அப்படி டிவைடட் பை M1 + M2 அம்பிட்டு தான், சரியா? அடுத்த டென்ஷன், இப்போ இந்த இடத்துல டென்ஷன் அப்படின்னா, இந்த இடத்துல டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துச்சா, 2 டைம்ஸ் ஆஃப் M1 M2G டிவைடட் பை M1 + M2 வந்துச்சா, இது வந்து 2 டைம்ஸ் வந்துச்சா. ஆனால் இதுவே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா, டென்ஷன் 2 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன் தெரியுமா? இது அந்த ஸ்ட்ரிங்கை 2 பேர் இழுக்கிறாங்க, 2 பேர் இழுத்தா டென்ஷன் அதிகமாக தானே இருக்கும். ஸோ லைஃப் டைம் கம்மியாயிடும், இந்த ஸ்ட்ரிங் சீக்கிரமாக அருந்து விழுந்துடும். இவனோட புரியுதா? அப்போ லைஃப் டைம்னா இவன் ரொம்ப நாள் இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்கு ஹாரிசாண்டலில் இருக்கிறது ரொம்ப நாள் இருக்கும். பட் இவன் வந்து இதாகிடும். இந்த வார்த்தையை நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அப்போ நீ புரிஞ்சுக்கணும், இங்கே பாடுறா 2 பிளாக்கும் பிடிச்சி இழுக்குதுன்னா அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதிகமானா 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும், இவன்ட்ட 2 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ டக்குன்னு என்ன பண்ணிடலாம், M1 M2G divided by M1 + M2. Is it clear students? Is it clear? That's all. Okay பா? Clear students? புரிஞ்சுதாப்பா? அப்படி கம்பேர் பண்ணி டக்குன்னு படிச்சு முடிச்சோம். டக்குன்னு இந்த டாபிக் முடிச்சுட்டு வேலை டாபிக் போயிட்டே இருக்கணும், சரியா? வெர்டிக்கல் மோஷன் ஆஃப் விஸ்வா, நீ பொறுமையாயிரு விஸ்வா, நீ ரொம்ப அவசரப்படுற விஸ்வா. நான் உன்னை வந்து கிளாஸ் முடிச்சோன்னே அவனு நீ கேட்குற டவுட்டுக்கெல்லாம் சொல்கிறேன், நீ பொறுமையாயிரு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத விஸ்வா. இந்த 2 பிளாக்கும் ஒன்று கீழே மேலேனா அது வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேவா விஸ்வா? இந்த M1 பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும், M2 அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து M2 கீழே தான் வரப்போம். M2 மூவ் ஆகிறத வச்சு சொல்லலாம். நீங்கள் ஹாரிசாண்டல் மோஷன் சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. ஏன்ப்பா அது உனக்கு குழப்பம்னா இதை விட்டுரு. இங்கே 2மே 3 தனித்தனியாக வருதா, வெர்டிக்கல் + ஹாரிசாண்டல் கூட போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்வா உணர்ச்சி வசப்படாது, பொறுமையாக இருக்கு, நான் சொல்லித்தரேன், சரியா? சரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பிளாக். எதில் 3 பிளாக்கு? இதில் 3 பிளாக் நடத்திட்டேன், சரியா? அடுத்து பார்க்கலாமா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக சொன்னது. இது வந்து இதே சம்ம ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் நடத்தும் போது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வரும், அந்த டேர்ம் தான் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதை நான் சொல்கிறேன், அங்கே வரும்போது நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத. ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ். சரி, இப்போ நமக்கு இப்போ என்னன்னாப்பா, டென்ஷன் முடிச்சிட்டோம், ஆக்சலரேஷன் முடிச்சிட்டோமா? இதை இன்னொன்று சொல்லுவாங்கப்பா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த M1 M2 by M1 + M2 அப்படின்னு இருக்குல்லப்பா, இதுக்கு ஒரு பேர் இருக்குப்பா. இதுக்கு பேர் என்னன்னா ரிடியூஸ்டு மாஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிடியூஸ்டு மாஸ். என்ன பேருப்பா இது? ரிடியூஸ்டு மாஸ். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, டென்ஷன் = ரெடியூஸ்டு மாஸ் இன்டூ ஜின்னு எழுதிக்கலாம். இதே எப்படி எழுதிக்கலாம்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு மாஸ் இன்டூ ஜின்னு எழுதிக்கலாம். வாட் இஸ் ரெடியூஸ்டு மாஸ்? M1 M2 by M1 + M2 அப்படின்னு ஒன்று இருந்தால் நம்ம ரெடியூஸ்டு மாஸ், சரிங்களா? ஓகேவா? கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ அதுவும் மாஸ் தான். ஏன்னா யூனிட் பாரு, M1 M2ங்கிறது kgன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் kgன்னு தான் வரும். kg கேன்சல்லாம் kgன்னு வருதா, அதனால அது மாஸ் தான். அப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது டப்புன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெடியூஸ்டு மாஸ் இருக்கான்னு பாரு, அப்போ தான் இதோட யூனிட் வந்து kgன்னு வரும். அப்போ இதோட யூனிட் kgன்னு வரும், இந்த ஜியோட யூனிட் m/s² வரும். அப்படி வந்தால் தான் அது நியூட்டன் வரும்.
நியூட்டன் வந்தாதான் அது ஒரு ஃபோர்ஸ். சரியா? நியூட்டன் வராம அந்த ஆப்ஷன் இருக்குன்னா அப்ப அது டென்ஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுவே மாத்தி கொடுக்குறான்னு வச்சுக்கேன், m1 plus m2 by m1 plus m2 போட்டா வராது, நியூட்டன் வராது. ஸோ அதனால அந்த ரிடியூஸ்டு மாஸ்ங்கிற கான்செப்டை பார்த்து. ஹார்மோனிக்னா 2 வரும்ல, 2ab by a plus வரும். 2 விட்டுட்டு இல்லப்பா, நிகில் கரெக்டா, நிகில் 2 வரும்ல நிகில். சரியா? சரி, நெக்ஸ்ட். ஓகேப்பா, இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, இது முடிஞ்சிருச்சா நமக்கு? இப்போ நமக்கு டென்ஷன் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் இது போட்டாச்சு. இப்போ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ கொஸ்டின் பார்ப்போம். சொல்லுங்கப்பா, இதில் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இஸ் ஆஸ்கிங் acceleration due to acceleration of system கேக்குறாங்க. acceleration of system. systemனா m1 m2 that's the system. ஆன்சர் இல்லையா? கொடுத்துட்டாங்கப்பா, மாஸ் m1 கொடுத்துருக்காங்க, m2 கொடுத்துருக்காங்க. இது ஆக்சலரேஷன், இது எவ்வளோ ஆக்சலரேஷன், இது எவ்வளோ ஆக்சலரேஷன். என்ன ஆன்சர்? டக்குன்னு சொல்லிடலாமே. ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், 2 வெயிட் போடணும். அப்போ 60 minus 40 பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் 6 plus 4. ஆன்சர் வந்து 20/10. கேன்சல் பண்ணா 2. எப்படி? ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சலாம். ஓ, அவங்க ஜீனே வச்சுக்க சொல்லிட்டாங்களோ? இங்கே பாருப்பா, அவங்க ஜீனே வச்சு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணு, 10 போடாத, ஜி போட்டுக்கோ. 6g 4g பை நமக்கு 2g/10. 2g/10 கேன்சல் பண்ணிட்டா g/5. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. acceleration of the system. And this is a1, this is a2. That is the acceleration. Yeah, ரெண்டுது 10g minus 5g. அதிகமான weight minus கம்மியான weight எவ்வளோ? weight total mass. So 10 plus 5. ஆன்சர் வந்து 5g/50. ஆன்சர் வந்து g/3. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் வந்து பி. ஆப்ஷன் வந்து பி. ஆப்ஷன் வந்து நமக்கு பி. ஒரே நிமிஷம். ஓகேவா? நெக்ஸ்ட். இதுல இன்னொரு கொஸ்டின் போடுவோமா? இப்ப பாரு, இதுலயே கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஸ்டின் எழுதிக்கப்பா, கொஸ்டின் எழுதிக்கயா. இந்த பக்கம் மாசம் 2 inch. Find the acceleration of system. Find the acceleration of the system. Find the acceleration of the system. கண்டுபிடிங்க. Find the acceleration of the system. ஆப்ஷன் என்ன கொடுக்கட்டா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. G/4, G/6. ஆப்ஷன் டி தெரியல, எனக்கு யோசிக்க முடியல. சரிப்பா,
என்ன சார் ஆப்ஷன் ஏவா? சரி, நம்ம சொல்லியிருக்கப்பா ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நமக்கு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் எவ்வளோனா இது நம்ம பிடிச்சி இழுக்கிறது, இது நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். இது வந்து இங்கே பார்ப்போம், இந்த ஏரோ மார்க் பிடிச்சிருக்காங்களாப்பா. ஏரோ மார்க்னா நம்ம கையை வச்சு இழுக்கிறது, நம்ம கையை வச்சு எவ்வளோ இழுத்துருக்கோம்னா 2mg மைனஸ் இங்கே ஒரு mg இருக்குமா, அப்போ 2mg மைனஸ் mg அப்படியோட வெயிட் டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் m, டோட்டல் மாஸ் m ஈக்குவல் டு 2mg மைனஸ் mg வந்து பார்த்தீங்கன்னா mg பை m. கேன்சல் ஆனால் ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் டி. டோட்டல் மாஸ் சார். சார் இதோட மாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இது நம்ம அப்ளை பண்ண, திஸ் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் நாட் மாஸ். திஸ் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் நாட் மாஸ். திஸ் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் நாட் மாஸ். ஒன்லி ஒரே ஒரு மாஸ் m மட்டும்தான் இருக்கு. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ட்ராப்ல விழுந்துறாரு. சரியா? ஓகேவா? அது நம்ம பிடிச்சி இழுக்கிறது, அது மாஸ் 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 இல்லை, நான் பிடிச்சி இழுக்கிறது. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகேவா? அடுத்து 3 பிளாக். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஹரிசாண்டல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க நீங்க 4 kg. இது வந்து 4 kg இதோட புள்ளி வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் 2 kg, இந்த பக்கம் ஒரு 4 kg, 4 kg, 4 kg, 4 kg. இந்த மியூ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மியூ கொடுத்துருக்காங்க. மியூ வந்து கால் 1/4. ஓகேவா? find the tension, find the tension in the string, find the tension in the string, tension in the string. For example, this is string 1, this is string 2, find the tension in the string 2. That's the question. Find the tension in the string 2. Find the tension in the string 2. Students, tension ங்கிறது ஃபோர்ஸ், இழுவிசை அப்படி நம்ம சொன்னோம். டென்ஷன்ங்கிறது ஃபோர்ஸ், இழுவிசை அப்படி நம்ம சொன்னோம். ஸோ நமக்கு டென்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா உனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் இருந்தாதான் நீ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாட் இஸ் அப்ரோச்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஆக்சலரேஷன், தென் ஃபைண்ட் அவுட் த டென்ஷன். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரே குடும்பமாக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், குடும்பமாக்கிட்டு அவங்க ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது தனித்தனியா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைக்கணும்னு சொல்லியாச்சு. ஓகேவா? போடலாமா? நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன், 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோர்ஸ் வேணும்னா ஆக்சலரேஷன் வேணும். அதுக்குனா தான் என்னால் ஃபோர்ஸே கண்டுபிடிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட தேடல் முதல்ல ஆக்சலரேஷன். எனக்கு தெரியும் என்னன்னா, இதை நான் ஃபர்ஸ்ட் ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக்னு வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கண்டிப்பா ஆக்சலரேஷன் சேம். ஏன் சேம்னா, ஏவும் பியும் சேம் ஏன்னா ஒரே ஸ்ட்ரிங்கு, பியும் சியும் சேம் ஏன்னா ஒரே ஸ்ட்ரிங்கு. ஆனால் ஏன் அப்படின்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா, இப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஒரே ஆக்சலரேஷனாக இருக்கிறதுனால ஒரே குடும்பமாக்கிடலாம். ஒரே குடும்பமாக்குறோம் அப்படின்னா யாராருன்னா, சி பிளாக் 4 kg, அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே இங்கே வந்தால் ஒருத்தன் 2 kg, அப்படியே இங்கே வந்தால் ஒருத்தன் 4 kg.
இவங்க எல்லாமே ஒரே ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் இப்போ ஒரே குடும்பம், தட் இஸ் ஒரே சிஸ்டம். ஏன் இவனும் அதே ஆக்சலரேஷன், இவனும் அதே ஆக்சலரேஷன், இவனும் அதே ஆக்சலரேஷன், ஸ்ட்ரிங்கும் அதே ஆக்சலரேஷன். ஏக்கமா பீக்கமா சீக்கமா ஸ்ட்ரிங் எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள். சேம் சிஸ்டம். ஒரே சிஸ்டமா இருந்தா சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸ், சிஸ்டமா எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது, அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், இவனை பிடிச்சி பிடிச்சி இழுக்கும், அது வந்து நமக்கு 40 நியூட்டன். இவனையும் பிடிச்சி பிடிச்சி இழுக்கும், அது வந்து ஒரு 20 நியூட்டன். இவனை பிடிச்சி இழுக்கும், ஆனா இவன் வந்து எந்த டைரக்ஷன்ல இல்லைன்னா இந்த அக்சலரேஷனுக்கு அக்சலரேஷன் டைரக்ஷன்ல இல்ல, அக்சலரேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்ம ஃபோர்ஸை பார்க்கணும். அப்ப ரைட் சைடு இருக்குன்னா அந்த ஹரிசாண்டலா இருக்குன்னா ஹரிசாண்டல்ல மட்டும்தான் பார்க்கணும். அப்ப இதை பார்க்கக்கூடாது, இந்த 40 பார்க்கணும். அப்போ இவங்க எல்லாம் பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. இந்த 40 20 கீழே இழுக்க பார்க்குது, இந்த 40 இந்த 20 கீழே இழுக்க பார்க்குது. ஆனா தடுக்க பார்க்கறது யாருன்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்மூத்னா விட்டுறலாம், ஃப்ரிக்ஷன் இருக்கு. இவன் மூவ் ஆகுறதுனால அங்க கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல இவங்க மூவ் ஆகணும், இவனை வேற தடுத்துட்டு இருக்காங்களா. இழுக்கிறவன் எவன்ப்பா, டிரைவிங் ஃபோர்ஸ் எவன் யோசிச்சு பாரு. டிரைவிங் ஃபோர்ஸ் யாரு, ரெண்டு பேரோட வெயிட் 40 + 20, 2 பேரோட வெயிட். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, முதல்ல இவங்க மூவ் ஆகுமான்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதா, இவங்க முதல்ல மூவ் ஆவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். எஃப்எஸ் மேக்ஸ் எவ்வளோ, μsn, μs எவ்வளோ 1/4, n எவ்வளோ mg, n வந்து mg எவ்வளோ 40, 40 கேன்சல் பண்ணா எவ்வளோ 10 தான். ஃப்ரிக்ஷன் 10 தாயா, ஃப்ரிக்ஷன் வந்து 10 நியூட்டன் தாயா. அதனால இவன் இழுக்கிறவன் 60, தடுக்கிறவன் 10, கண்டிப்பா மூவ் ஆவான், கண்டிப்பா மூவ் ஆகிறனால கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து μkn, μk 1/4, n வந்து mg, அகைன் 40, அப்போ தடுத்தா 10, அப்போ நமக்கு 10 நியூட்டன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ தட் ஃபோர் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். டிரைவிங் ஃபோர்ஸ் யாருன்னா 40, ஒருத்தன் 20, ஒருத்தன் தடுக்கிறவன் ஒரு ஆள் 10 பை மாஸ். மாஸ் வந்து 4 + 2 + 4. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 60 - 10 வந்து 60 - 10 வந்து 50. 4 2 6 4 10. ஆக்சலரேஷன் 5ஆப்பா, ஆக்சலரேஷன் 5ஆப்பா. ஆன்சர் வந்துச்சாப்பா எல்லாருக்கும் 5 m/s வந்துச்சா, கொஞ்சம் கை தூக்கு. ஆன்சர் வந்தா சொல்லு. எஸ், ஆக்சலரேஷன் இஸ் 5 m/s, 5 m/s. ஸோ டிரைவிங் ஃபோர்ஸ் யாருன்னா 60, அதை தடுக்கிறவன் யாருன்னா 10. அவ்வளோ சார். டென்ஷன் மேல கையை வச்ச அது வந்து ஸ்ட்ரிங்கு கொடுக்குறது. அடுத்து இப்போ டென்ஷன் கண்டுபிடிச்சனா, இப்போ இது ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சனா, இப்போ தனித்தனியா ஃப்ரீ பாடி உனக்கு எங்க கேட்குறான், இந்த பி பிளாக்குக்கும் சி பிளாக்குக்கும் இடையில தானே கேட்குறான். பி பிளாக்குக்கும் சி பிளாக்குக்கும் இடையில தானே டென்ஷன் கேட்குறான், இதானே கேட்குறான். அப்போ தனித்தனியா ஃப்ரீ பாடி ஆயிரம். பி பிளாக் எடுத்துக்கும், பி பிளாக் எடுத்துக்கிட்டா சி பிளாக் எடுத்துக்கிட்டா எதுல கம்மியா ஃபோர்ஸ் இருக்கோ அதை எடுத்து சால்வ் பண்றது புத்திசாலித்தனம். இந்த இடத்துல புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணணும். பி மேல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா, இவன் எத்தனை கேஜி, 2 kg, அவன் 2 kg தானேப்பா பி பிளாக். அப்ப இவன் மேல 20 நியூட்டன் இருந்திருக்கும். மேலையும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, கீழேயும் கனெக்ட் ஆயிருக்கு. மேல கனெக்ட் ஆயிருக்கு, மேல வந்து ஸ்ட்ரிங் 1 கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரிங் 1 கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரிங் 1 இந்த மாதிரி ஸ்ட்ரிங் 1 கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அவன் மேல பிடிச்சி இழுப்பான், அப்ப இது T1. கீழேயும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, மேலையும் கனெக்ட் ஆயிருக்கு, கீழேயும் கனெக்ட், அப்ப கீழே பிடிச்சி இழுப்பான் T2. அப்ப எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு, இங்க 3 ஃபோர்ஸ் இருக்கு, இவன் கீழே மூவ் ஆகுறான். அடுத்து சி பிளாக் எடுத்துக்கோ. சி பிளாக் எடுத்துக்கிட்டா இவன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, சி பிளாக் எடுத்துக்கிட்டா இது வந்து 4 kg. அப்ப இது வந்து நமக்கு கீழே ஆக்சலரேட் ஆகுது, இது வந்து 40 நியூட்டன். சி பிளாக் மேல ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு, அப்போ ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்குன்னா மேல பிடிச்சி இழுப்பான், அவன் தான் T2. இப்ப இவனை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு என்ன தேவை தெரியுமா, நமக்கு வந்து T2 தான் தேவை. அப்போ இவனை எடுக்கிறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஏன் தெரியுமா, இவனை எடுத்தா எக்ஸ்ட்ரா T1 கண்டுபிடிக்கணும். ஏன் தேவையில்லாத வேலை எதுக்கு, சரியா, கம்மியான ஃபோர்ஸ் எடுத்துட்டு போயிடலாம்ல. இப்போ எடுத்துட்டோம்னா நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 + 40 - T2 மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ 4 × A = 40 - T2. இப்போ ஆக்சலரேஷன் வந்து 5,
4 into 5 equal to 40 minus T2. அப்போ நமக்கு T2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 40 minus 20 ஆன்சர் 20 நியூட்டன். T1 வேணும்னா இதில் கொண்டே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஓகே, clear students? clear students? புரிஞ்சுதாப்பா? சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இதில் டென்ஷன் 1 தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? டென்ஷன் 1 ஸ்ட்ரிங் 1ல யார் கனெக்டாக இருக்கா? இவன் மட்டுமா? இந்த பக்கம் யார் கனெக்டாக இருக்கா? ஏ கூட கனெக்டாக இருக்கு. இவன் ஏவா? மாற்றி எழுதிட்டணும். பிளாக் நேம் மாற்றி எழுதிட்டனா? இப்போ இவன் வந்து ஏ பிளாக், பி பிளாக், இவன் சி பிளாக். இவன் ஏ பிளாக். உனக்கு டென்ஷன் 1 தேவைப்படும்னா பி பிளாக் பாரு. பி பிளாக் எடுத்துரு. பி பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அப்ளை பண்ணலாம்? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு யார் ப்ளஸ் யார் மைனஸ்? இவன்லாம் ப்ளஸ், ஏன்னா ஆக்சலேஷன் டைரக்ஷன்ல இருக்கான். அப்போ 20 + T2, இவன் மைனஸ் மேலே இருக்கான், ஆக்சலேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான். இப்போ நெட் ஃபோர்ஸ் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இப்போ பின்னாடி எழுதிக்கப்பா, ஒரே பக்கத்தில் எதனா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகுது. பி பிளாக் எடுத்துட்டோம்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு? பி பிளாக் மேலே 2 kgயா, இவனுக்கு பிடிச்சி 20 நியூட்டனா வெயிட்டா, கீழே ஸ்ட்ரிங்கு கனெக்டாக இருக்கா, கீழே பிடிச்சி இழுக்கும். ஸ்ட்ரிங்கு 1ஆ 2ஆ? ஸ்ட்ரிங்கு வந்து 2, அப்போ T2. மேலே ஸ்ட்ரிங்கு கனெக்டாக இருக்கு, மேலே பிடிச்சி இழுக்கும். ஸ்ட்ரிங்கு 1ஆ 2ஆ? 1, அப்போ T1. கீழே ஆக்சிலேட்டா தான் மேலே ஆக்சிலேட்டா? கீழே ஆக்சிலேட்டா. அப்படிதான். இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் எழுத போகிறோம். நெட் ஃபோர்ஸ் என்னது? 2A. யாரெல்லாம் ப்ளஸ்? 20 ப்ளஸ், T2 ப்ளஸ், T1 மைனஸ். அப்போ 2 into 5 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் T2 வந்து 20 மைனஸ் T1. அப்போ நம்ம T1 இந்த சைடு கொண்டு வந்துட்டா 40 மைனஸ் 10. ஸோ T1 வந்து 30 நியூட்டன். T1 வந்து 30. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை சார், நான் வந்து சி பிளாக் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் சார். நான் சூப்பர், அது இன்னும் பெஸ்ட் மெத்தடு. சி பிளாக் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். சி பிளாக்னா என்னது? அது ஒரு 2 kg 4 kg 4 kg. சி பிளாக் 4 kg. அப்போ இவன் ஒரு 4 kgயா? சி பிளாக். அப்போ இந்த பக்கம் ஸ்ட்ரிங் 1 கனெக்டாக இருக்கா? ரைட்டில் பிடிச்சி இழுப்பான் அவன் T1. இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனு, அவன் ஒரு 10 நியூட்டன். இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது. அப்போ என்ன எழுதலாம்? 4A ஈக்குவல் டு ப்ளஸ் T1 மைனஸ் 10. ஓகேவா? இப்போ 4 into 5 ஈக்குவல் டு T1 மைனஸ் 10. அப்போ T1 இந்த அப்படியே வச்சுக்கிட்டு 20 + 10 ஆன்சர் 30. எப்படி? இது இன்னும் ஈஸியாக இருக்கே. ஓகேவா? எல்லாமே. அப்போ ஐடியா என்னன்னா, சார் என்ன பண்றாரு? ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ஒரே குடும்பமாக்கி மொத்த ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் போட்டு கண்டுபிடிச்சிடாரு. டென்ஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றாருன்னா தனித்தனியா ஃப்ரீ பாடி எல்லாம் வரைகிறாங்க. ஈஸியா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? மீட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே காலையில் மார்னிங் இருக்கு கிளாஸு. 5:30 கிளாஸு. எல்லாரும் வந்துருங்க. சரியா? நன்றி. டவுட் இருந்தால் கேட்டு போகலாம். நன்றிகள்.